இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மோடோட கண்டினியூஸ் டேட்டாக்கு நமக்கு ஃபார்முலா மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு சி. ஸோ இங்கே வந்து எல்ன்றது லோவர் லிமிட், இந்த எல்ன்றது லோவர் லிமிட், f1ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். இங்கே நான் அதோட அப்ரிவேஷன் எழுதுகிறேன். எல்ன்றது லோவர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ். ஸோ எல்லாமே நம்ம மாடல் கிளாஸ்க்கு கரஸ்பாண்டிங் தான் எழுதுகிறோம். எல் லோவர் லிமிட், f1ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். f0ன்றது ப்ரிடிசிசர், முன்னாடி இருக்கிற வேல்யூ. நம்ம அதை எப்படி எழுதலாம்னா ப்ரீசீடிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ், இல்லைன்னா அதோட ப்ரீவியஸ் வேல்யூ. மாடல் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் த மாடல் கிளாஸ் அப்படின்னு எழுதலாம். f2ன்றது நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ சக்சீடிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ், நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ f2. சின்றது கிளாஸ் லிமிட். ஓகே, இந்த ஃபார்முலா இருந்தால் நம்மளோட கண்டினியூஸ்க்கான சம்ஸ் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதில் இருக்கோ அதுதான் மாடல் கிளாஸ். மோடோட ஃபார்முலா எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு சி. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டினியூஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கால்குலேட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம மோட் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ மோட் கால்குலேட் பண்ணால் முதல்ல மாடல் கிளாஸ் என்னன்னு தெரியணும். இதை நம்ம வெர்டிக்கலாக எழுதிட்டு சம் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை இதை இப்படியே வச்சும் ப்ரொசீட் பண்ணலாம். நான் இப்போ இதை வெர்டிக்கலாக மாற்றி எழுத போகிறேன். இருக்க எல்லா வேல்யூவும் வெர்டிக்கலாக எழுதிட்டோம். இப்போ நம்ம முதல்ல மாடல் கிளாஸ் என்னன்னு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோ அதுதான் நம்மளோட மாடல் கிளாஸ். அப்போ இதுதான் நம்மளோட மாடல் கிளாஸ். ஸோ மாடல் கிளாஸில் இருக்கிற லோவர் லிமிட் தான் நம்மளோட எல். ஸோ எல் கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா எழுதலாம். முதல்ல மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு சி. ஸோ நமக்கு தேவையான எல்லா வேல்யூவும் நம்ம இந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். முதல்ல எல் லோவர் லிமிட், இதுதான் லோவர் லிமிட். ஸோ எல் ஈக்குவல் டு 20. அப்புறம் f1ன்றது மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. ஸோ f1 ஈக்குவல் டு 20. f0ன்றது இதோட ப்ரீவியஸ் வேல்யூ, இதுதான் நம்மளோட f0. f0 ஈக்குவல் டு 10. f2ன்றது நம்மளோட மாடல் கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ. ஸோ f2 ஈக்குவல் டு 15. சி ஈக்குவல் டு கிளாஸ் லிமிட், ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிற லிமிட். ஸோ இந்த லிமிட் எவ்வளோ இருக்குன்னா 5. ஸோ சி ஈக்குவல் டு 5. இந்த எல்லா வேல்யூவும் இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மோடு ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ 20 ப்ளஸ் f1ஓட வேல்யூ 20 மைனஸ் f0 சி 10, 2 into f1 20 minus f0 10, f2 15 into 5. முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்டு சி 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் 20யோட ஆட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ கேல்குலேட் பண்ணால் நமக்கு 10/15 வருது. இந்த வேல்யூ 10 பை இங்கே 15, இது இன்ட்டு 5. 5ஆல் இது கேன்சல் பண்ணும்போது 3. 3ஆல் 10 கேன்சல் பண்ணும்போது 3.333 போயிட்டே இருக்கும். ஆட் பண்ணால் 23.33. இதுதான் நம்மளோட மோட் வேல்யூ. இப்போது இந்த வேல்யூ வந்து நம்ம டேரெக்டாக இங்கே மாடல் கிளாஸ் எடுத்து போட்டுட்டோம். சம்டைம்ஸ் நம்மளால் இந்த மாதிரி மாடல் கிளாஸ் எடுக்க முடியாது. எப்போ எடுக்க முடியாது அப்படின்னா, இப்போது இந்த வேல்யூ இதே மாடல் கிளாஸ் இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இங்கே இருந்தால் அது f1. இப்போ அதுக்கு முன்னாடி வேல்யூ தான் நம்ம f0ன்னு எடுப்போம். f0 நமக்கு பாசிபிள் கிடையாது. f0 பாசிபிள்னால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த மாடல் கிளாஸ் லாஸ்ட்டில் இருந்தாலும் f2 நமக்கு மிஸ் ஆகும். f2 மிஸ் ஆகும்போதும்
F2 மிஸ் ஆகும்போதும் நம்மளால் மாடல் கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டு சம் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாடல் கிளாஸ் ஃபஸ்ட்டு வேல்யூவாவோ லாஸ்ட் வேல்யூவாவோ இருந்தால் நம்மளால் இந்த மோட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடோட பேர் எம்பெரிக்கல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எம்பெரிக்கல் ஃபார்முலாவோட ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கால்குலேட் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இங்கே நிறைய டேட்டா இருக்குது. மார்க்ஸ் ஃப்ரீக்வன்சி, இது ஒரு கண்டினியூஸ் அண்ட் இது இன்க்ளூசிவ் மெத்தட். 10லேருந்து 10 தான் இருக்குது, கேப் கிடையாது. ஸோ இது பெரிய எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். இப்போ இது ஒரு கேப் இருந்தால் இங்கே 0 to 10, இங்கே 11 2ன்னு ஆரம்பிச்சிருந்தா அங்கே ஒரு கேப் இருக்கும். அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது பேர் வந்து இன்க்ளூசிவ் டைப். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்க்ளூசிவ் டைப்புக்கு ஒரு சம் போட்டிருக்கோம். அது ஒரு கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படி இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற சம்மை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சரை ஷேர் பண்ணிடுங்க.